மதன்குமார். இது எந்த பகுதி? இது திருவத்தூர். என்ன நடந்தது? இங்க வந்து நாங்க அதான் பேங்க்ல இவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ட்ரி போடுவோம் பார்த்தீங்களா, அது போட்டாலே அந்த இது ஒர்க் ஆகவே மாட்டுது. கேட்டாக்கா வெயிட் பண்ணுன்றாங்க. வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். பார்த்தா வெயிட் பண்ணுறதுக்கு ஏற்ற பதிலே கிடைக்க மாட்டுது எங்களுக்கு. நாங்கள் இன்னும் எவ்வளோ வெயிட் பண்ணுறது? என்ட்ரி போட்டாலும் என்ட்ரி ஆக மாட்டுது. உள்ள போய் கேட்டதுக்கு என்ன சொல்றாங்க? வெயிட் பண்ணுன்னு தான் சொல்றாங்க. 5 நிமிஷம்ன்றாங்க. காலையிலேருந்து வெயிட் பண்ணுறோம். சரியான பதில் சொல்றாங்களா? இல்லப்பா, எங்களுக்கு தெரிஞ்சு கிடைக்கலப்பா. நல்ல பதில் அவங்க கிட்ட இருந்தே கிடைக்கல. எல்லாம் பாமர மக்கள் தான். ஆமாப்பா, சொல்லுங்க. எல்லாருமே என்ட்ரி போடணும்னு சொல்லிட்டு வராங்க. அம்மாவுக்கும் படிக்கல, நானும் தான் வந்து என்ட்ரி பண்ணேன். அம்மாவுக்கு வந்து என்ட்ரி கொடுத்தாலும் எந்த பட்டனும், அதாவது எதை அழுத்தினாலும் சரிங்க, ரீசார்ஜும் ஆக மாட்டேற மாதிரி ஆக மாட்டேது. எங்களுக்கும் ஒரு பதில் வரலையேன்னு சொல்லிட்டு உள்ள போனாக்கா வெயிட் பண்ணுங்கன்றாங்க. 5 நிமிஷம்ன்றாங்க. யாரும் வெளியவும் வர மாட்டாங்க. நாங்க இன்னும் எவ்வளவு வெயிட் பண்றது? இன்னும் எவ்வளவு வெயிட் பண்ணணும் சொல்லுங்க. என் பேர் செல்வி. நாங்க திருச்சூர்ல தான் இருக்கோம். மார்க்கெட் வந்து அங்க வந்து இங்கதான் வந்து நாங்க எங்க வந்தீங்க? இந்த பேங்க்குக்கு தான். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் தான் நாங்க இப்ப 2004ல இருந்து நாங்க இங்கதான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சுக்கிறோம். வரும் போதெல்லாம் அங்க இருக்கும் போது டேரக்ட்ல இருக்கும் போதாச்சும் ஓரளவுக்கு கேட்டோமா போட்டு தருவாங்க. எப்போ இங்க மார்ச்சோ இங்க வந்து நாங்க என்ட்ரி போட்டா என்ட்ரி எடுக்க மாட்டேன்றாங்க. கேட்டால் என்னன்றாங்க, மிஷின் ரிப்பேரு, மிஷின் அடுத்த வாரம் ரெடி ஆகும், இப்போ ரெடி ஆகும் அப்படின்றாங்க. ஆனால் எப்போ ரெடி ஆகுதுன்னே தெரில. அது ரெடியே ஆகலை. நாங்கள் வரும்போதெல்லாம் இதே மாதிரி தான் வரோம், காரை தான் எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ அவங்க என்ன சொன்னாங்க, 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அவங்க யார்கிட்ட ஃபோன் பேசுகிறாங்கன்னு தெரியாது இல்லையா, பேசிட்டு இருக்கிறாங்க. பேசி நின்று என்னன்றாங்க, 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிட்றேன் அப்படின்றாங்க. அவ்வளோதான் சொல்கிறாங்க. எங்கேயுமே அங்கே இருக்கிற எந்த கவுண்டர்லையுமே எந்த ஒரு இதுவே கிடையாது. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதான் வாடிக்கையாளர் மதிக்கவே மாட்டாங்க. நாங்க 2004ல இருந்து இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல அக்கௌண்ட்ல இருக்கிறோம். எதுவுமே செய்ய மாட்டேன்றாங்க. அப்ப நாங்க எதுக்கு இந்த பேங்க்ல நிறைய வயசானவங்க வராங்க, சின்ன பசங்க வராங்க, எல்லாருமே தர. யாருக்குமே இந்த அந்த மரியாதைன்றது இல்லைன்னு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமா இருக்குது இந்த பேங்க். ராதாகிருஷ்ண நகர், காரிகள் நகர் அருகில இருந்து வரோம். ஆமா, திருத்தூர்ல இருந்து. பழனியம்மாள் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலான்னு வந்தோம். எனக்கு வந்து எழுத தெரியாதுன்னு என் பொண்ணை கூட்டிட்டு வந்தேன். அவங்க குழந்தை வச்சுக்கிறாங்க. திங்கக்கிழமை வாங்கன்றாங்க. சரி, திங்கக்கிழமை வரும்போது வந்து அவங்க மட்டும் வந்தா போதுமா, ஏதாவது எழுத வேண்டியது இருந்தா என்னால வர முடியாது அப்படின்னு என் பொண்ணு சொன்னாங்க. அவங்க அதுக்கான பதிலே கொடுக்க மாட்டாங்க. திங்கக்கிழமை வாங்க, ஏமா எத்தனை வாட்டி சொல்றது உனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இதுவா பேசுறாங்க. ஒரு பணிவா ஒரு பதிலும் நமக்கு சொல்றதையும் கேட்கல, அவங்க சொல்றதும் கரெக்டா இல்லை நமக்கு. அது கேட்டாக்கா அவங்க உடனே எழுந்து அந்த பக்கம் போறாங்க. வேகமா ஒரு பதில் சொல்லலாம், அது வாங்க சொல்றேன் அப்படின்றாங்க. இதோட 3 வாட்டி வரோம் நாங்க. ஒரு சரியான பதிலே இல்லை. அதுதான் இப்ப பேங்க் அம்மாக்கு ஓபன் பண்ணலான்னு வந்தா அவங்க நம்ம முன்னாடியே சொல்லலாம்ல. அவங்க ஆல்ரெடி நான் 2 முறை அவங்க எல்லாமே வந்து கேட்டுட்டேன். அவங்க வரணுமா, சைன் மட்டும் போடணுமான்னு. அவங்க வரணும்னாங்க. சரின்னு இன்னைக்கு கூப்பிட்டு வந்தேன். எல்லா ப்ரூஃபும் இருக்கு. உள்ள ஒர்க் ஆகலன்னு சொன்னாங்க. சரி மண்டே வாங்க. மண்டே என்னால வர முடியாது அப்படின்னு. ஓபன் பண்ணி தரவாங்க.